2 வாரம் முன்னாடி அயோத்தி பற்றி நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா தேசிய விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வெற்றியாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அயோத்திக்கு ஏன் ஒரு சிறந்த படத்துக்கான கேட்டகரி வரல, எதுலேயுமே ஏன் வரல அப்படின்ட்டு ஒரு வந்துச்சு. நீங்கள் அதை யோசிச்சிங்களா? டீமில் எதாவது டிஸ்கஷன்? இல்லை நான் எதிர்பார்த்தேன். எப்படின்னா அந்த காற்றோடு பட்டம் போல சாங் வந்து ஒரு வாழ்வியல் சாங். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் அது ஒத்து போகிற பாட்டு. நீங்கள் சரணமே பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. இந்த வேர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு நண்பனுக்கு பொருந்தும், ஒரு காதலிக்கு பொருந்தும், ஒரு அம்மாவுக்கு பொருந்தும், ஒரு அப்பாவுக்கு. இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலி அந்த பாட்டில் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எப்படின்னா, எப்படி கள்ளிக்காட்டில் பிறந்த தாய்க்கு தேசிய விருது கிடைச்சதோ, அதே மாதிரி காற்றோடு பட்டம் போல வரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அதனால் ஒரு என்ன சொல்கிறது, வருத்தம் இல்லை. கண்டிப்பாக அடுத்த இதை விட இன்னும் பெட்டர்மெண்ட்டாக நம்ம இன்னும் முயற்சி பண்ணணுன்றது கடவுளுடைய. கிடைச்சிரும் சார். ஆமாம், இருக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக.